ஹலோ நண்பா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். பொதுவா நம்மளோட லைஃப்ல பெருசா எந்த விஷயமுமே செய்யாததுக்கு வெளியில இருக்க எதிரிங்க தான் காரணம்னு நினைப்போம். இந்த உலகத்துல நமக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எதிரிங்க வெளியே இருக்க மனுஷங்க இல்ல, ஆபீஸ்ல உங்களை ஹேட் பண்ற கலீக்ஸ் இல்ல, ஏன் சும்மா அப்படியே உங்களை ஜட்ஜ் பண்ற ரிலேட்டிவ்ஸ் கூட இல்ல. நம்மளோட உண்மையான எனிமி நம்மளோட மைண்ட் தான். நம்ம மைண்ட் தான் ஏதாவது பாசிட்டிவா யோசிக்கும் போது டவுட்ஸை கிரியேட் பண்ணும், பயத்தை உண்டாக்கும், நம்ம பொட்டன்ஷியலுக்கு நம்மளை வளர விடாம நம்மள அப்படியே லாக் பண்ணி வைக்கும். பாசிட்டிவா யோசிக்கிற அதே மைண்ட் தான் நம்மள கன்ஃபியூஸும் பண்ணும். நம்ம வளர்றதுக்கு என்னென்னலாம் பண்றோமோ அதை பண்ண விடாம தடுக்கும். அன்னியன் படத்துல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒரே ஆளு, கம்ப்ளைண்ட்டை திறந்து படிச்சதும் ஒரே ஆளுன்ற மாதிரி ஷாக் ஆவாங்களோ, உங்களை மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ற அதே மைண்ட் தான் உங்களை இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படியே இருன்னு சொல்லி டிஸ்கரேஜும் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்ண நீங்க கத்துக்கலனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். டெய்லி உங்க மைண்டுக்குள்ள இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள நடக்கிற போர்ல எந்த தாட்ஸ்க்கு அதிகமா தீனி போடுறீங்களோ, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மைண்ட் தான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனா மாறிடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு 5 லெசன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, யுவர் மைண்ட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எனிமி அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் வெப்பன். உங்க பிரெயினோட டிஃபால்ட்டான செட்டிங் என்ன தெரியுமா? சேஃபா இருக்கணும்ன்றது தான். சேஃப்டி, கம்ஃபர்ட், ஆவரேஜான ஒரு லைஃப், இதுக்கு தான் அது அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இதுதான் நம்மளோட மைண்டோட ப்ரோக்ராமிங்கா காலங்காலமா இருந்துட்டு வருது. ஏதாவது ஒன்று புதுசா நீங்க பண்ண ட்ரை பண்ணாலே உங்க மைண்ட் உங்களை ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் உன்னால முடியாது, இது ரிஸ்கியான விஷயம், திரும்ப தோத்துட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னை பார்த்து எல்லாருமே சிரிச்சிருவாங்க, ஒரே அசிங்கமா போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்றதுக்காக நிறைய காரணங்கள் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் ரியல் டேஞ்சரே இல்ல, உங்க மைண்ட்லயே வர இமேஜினரி டேஞ்சர் தான். நம்மளோட மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வரும்போது இதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவோம். ஆனா இதெல்லாம் வெறும் நாய்ஸ் தான். பிரச்சனை எப்போ வரும்னா, இந்த மாதிரி நாய்ஸை நீங்க கவனிச்சு அதை உண்மையை நம்ப ஆரம்பிக்கும் போது தான். ஏன்னா அதை உண்மை நீங்க நம்பிட்டீங்கன்னா அது உண்மையாயிடும். ரியாலிட்டியில நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துருவீங்க. உங்க மைண்ட் உருவாக்கின ஜெயில நீங்க அப்படியே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சரி, அப்ப இந்த ஜெயில இருந்து எப்படிதான் வெளியே வர்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க கேள்வி கேட்கறது மூலமா தான். ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகும்போது இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்ததுன்னா, ஆனா நான் பண்ணிட்டேன்னா, ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னா, இப்படி பாசிட்டிவா கொஸ்டின் பண்ண ஆரம்பிங்க. இப்படி பாசிட்டிவான கொஸ்டின் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் போயிடும். உங்க நெகட்டிவ் தாட்ஸ்லாம் உண்மை கிடையாது. உங்களை லேசியாவும் கம்ஃபர்டபுளாவும் பாத்துக்கிறதுக்கு, உங்களை சேஃபா வச்சுக்கிறதுக்கு தான் உங்களே அதை ஏமாத்தி இந்த மாதிரி சஜஷன்ஸை கொடுக்குது. ஆனா அந்த சஜஷனை நீங்க எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ரியல் லைஃப்ல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் உண்மையா மாறும். உங்க மைண்ட்ல வர எண்ணங்கள் வெறும் ரோட்ல போற ஒரு டிராபிக் மாதிரி தான். எல்லா பைக்கு காரும் உங்களது கிடையாது, எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கவும் தேவையில்லை. ஸோ எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா, அதுக்கு பதிலாக அதை எதிர்கேள்வி கேட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தப்பு தப்பா சஜஷன்ஸ் கொடுத்து ஒரு எனிமி மாதிரி இருக்க மைண்டை உங்களோட பவர்ஃபுல் வெப்பனா நீங்க மாத்த முடியும். நம்பர் 2, லெட் தம் அண்டர் எஸ்டிமேட் யூ. உங்க லைஃப்ல ஒரு டைம் வரும், நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா உங்களை யாருமே நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணி சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன், உங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா கிண்டல் பண்றதுக்கு மட்டும் ரெடியா இருப்பாங்க. நீ இல்லாத செய்ய போறியாடா, அவன்லாம் இதை போய் பண்ணுவானா அப்படின்னு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இப்படி மற்றவங்க உங்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, எமோஷனலாக க்ரஷ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதை தான் நீங்கள் உங்கள் மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணணும். மற்றவங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போட்டோ இல்லை ஒரு போஸ்ட்டை போட்டுக்கிட்டு நானும் இதை பண்ணுறேன் நானும் அதை பண்ணுறேன் அப்படின்னு லைக்ஸ் அண்ட் ரிப்ளைஸை எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாமல், அதாவது எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை எதிர்பார்த்துட்டு இல்லாமல், மற்றவங்க உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காதப்ப உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற எந்த பிரஷரும் இல்லாம, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, எந்த கம்பேரிசனும் இல்லாம, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம எல்லாருமே உங்களை கண்டுக்காம இருப்பாங்க. ஆனா இந்த என்வாயர்மெண்ட் பர்சனலா உங்களோட பேஸ்ல அப்சல்யூட் growth நீங்க பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான என்வாயர்மெண்ட். ஏன்னா நம்ம லைஃப் பேக்ரவுண்ட்ல சைலண்டா பில்ட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்க ஜெயிக்கிறீங்கன்றது பர்சனலா உங்களுக்கே தெரியும். அந்த சைலண்ட் வின்ஸை நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்க பவர்ஃபுல்லாவும் டேஞ்சரஸாவும் மாறுவீங்க. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா உங்களை பார்க்கும்போது உங்களோட ரிசல்ட்ஸே நீங்க எதுவுமே சொல்லாமலே நீங்க சொல்ல வேண்டிய பதில சொல்லிடும். நம்பர் 3, டிஸ்கம்ஃபர்ட் இஸ் த ட்ரைனிங் ஃபார் யுவர் மைண்ட். இந்த ஜேர்னியில் நீங்கள் போகும்போது உங்கள் மைண்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஐயோ ஏதோ புதுசாக பண்ணுறானே, விடக்கூடாது, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம்னு
உங்க மைண்ட் வந்து கடகடன்னு உங்களுக்கு தேவைப்படுற எஸ்கேப் ரூட்ஸை கிரியேட் பண்ணும். இது கஷ்டமா இருக்குமே, இன்னைக்கு டயர்டா இருக்கு, மழை பெய்யுது, நாளைக்கு பாத்துக்கலாம், லேட் ஆயிடுச்சு, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த மாசம் தான் நியூ இயர், அப்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபால்ஸான சேஃப்டி ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனா இந்த கம்ஃபர்ட் எதையுமே பில்ட் பண்ணாது. டிஸ்கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பில்ட் பண்ணும். சீக்கிரமா எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும், அதுவும் இந்த மாதிரி குளிர் காலத்துல இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுதான் உங்களுக்கு நிறைய நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாம பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ற டைமை கொடுக்கும். ஜிம்முக்கு போனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் செமையா உடம்பு வலிக்கும், உங்க மசில்ஸ் அந்த ஷாக்கை ஃபீல் பண்ணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் இருக்க பெயினை தாண்டி போனீங்கன்னா பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான மசில்ஸ் உங்க பாடியில உருவாகும். படிக்கிறது, நிறைய மார்க்ஸ் வாங்குறதெல்லாம் கஷ்டமா தான் தெரியும். ஆனா அந்த மார்க்ஸ் தான் உங்களோட திறமையை ஜட்ஜ் பண்றதுக்கு தேவைப்படுற என்ட்ரி டிக்கெட்டை எல்லா இடத்துக்கும் கொடுக்கும். ஜாபோட சேர்த்து ஒரு புது இன்கம் சோர்ஸை பில்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். உங்க என்ஜாய்மெண்ட் அண்ட் ஃப்ரீ டைமை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிசினஸ் வளர்ந்து பெரிய நிலைமைக்கு போயிடுச்சுன்னா அதுதான் உங்களோட லோனு, இஎம்ஐன்ற ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை மட்டும் சால்வ் பண்ணாம மத்தவங்களுக்கு எப்பயுமே பதில் சொல்லிக்கிட்டு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு இல்லாம உங்க டைமை கண்ட்ரோல் பண்ற ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி டைரக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து எப்பயுமே சொல்லும், டேய் இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டா, எதுக்கு நீ உன்னையே வருத்திக்கிற, எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி உங்களை கம்ஃபர்ட் பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனா உங்க பாடியில எப்படி மசில் பில்ட் ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்க பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தேவை. எவ்ரி டைம் உங்க கண்ணு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கப்ப கஷ்டமான விஷயத்தை சூஸ் பண்ணும்போது உங்க மென்டல் ஸ்ட்ரென்த், டிசிப்ளின், செல்ஃப் பிலீஃப், ரெசிலியன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க. அதுக்கு நீங்க எடுத்த உடனே ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ண வேணாம். இனில இருந்தே சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டை பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க யூசுவலா எந்திரிக்கிற டைமை விட வெறும் 15 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிங்க. இல்ல யூசுவலா தூங்க போற டைமை விட ஒரு 15 மினிட்ஸ் சீக்கிரமா தூங்க போங்க. காலையில எழுந்த உடனே ஒரு கஷ்டமான வேலையை முடிங்க. சுத்தமா எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளுக்கு ஒரு 5000 ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிங்க. எதெல்லாம் உங்க கம்ஃபர்ட் ஜோனு, ஜாலியா இருக்கலாம் இந்த இடத்துலன்னு உங்க மைண்ட் சேஃபான இடம்னு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே போய் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுங்க. இந்த ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட்ஸ்க்கு நீங்க பழகும் போது தான் உங்க கம்ஃபர்ட் ஜோன் சர்க்கிளோட ஏரியா பெருசாகிட்டே போகும். இந்த சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல உங்க பிரெயின் வந்து முன்னாடி டிஸ்கம்ஃபர்ட்னு நினைச்ச விஷயங்களே இப்போ ஓகே கம்ஃபர்டபிள் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட்ஸை உங்களோட லைஃபோட பார்ட்டா மாத்திக்கோங்க. நம்பர் 4, நோ ஒன் இஸ் கமிங் டு சேவ் யூ. லைஃபோட ஒரு ஹார்ஷான ட்ரூத் என்னன்னா யாரும் உங்களை வந்து காப்பாற்ற போறது இல்லை. ஏன்னா ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, என் லைஃப் மேஜிக்கலா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு அவங்களோட ஹோப் அண்ட் பிலீஃபை எக்ஸ்டர்னலா வேற ஏதோ மனுஷங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஹோப் அண்ட் பிலீஃபை நீங்க எக்ஸ்டர்னலா எதிர்பார்த்து மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறத விட உங்களால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்ன்றதை யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா யாரும் உங்களை காப்பாற்ற வர போறது இல்ல, உங்களோட ப்ராப்ளம்ஸை உங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ண போறது இல்ல, உங்களோட ட்ரீம் லைஃபை உங்களுக்காக பில்ட் பண்ண போறது இல்ல. உங்களோட பெயின், உங்களோட ஸ்ட்ரெஸ், உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். உங்க அப்பா அம்மா கூட உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு பாவம்லாம் பார்க்க போறது இல்ல. நீங்க ஜெயிக்காத வரைக்கும் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸோட ஸ்டோரியை கேட்க கூட ரெடியா இருக்க போறது இல்ல. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இல்லாம பெர்ஃபெக்டான மொமெண்ட் வரட்டும், பெர்ஃபெக்டான மூடு வரட்டும், பெர்ஃபெக்டான மோட்டிவேஷன் கிடைக்கட்டும், பெர்ஃபெக்டான சிச்சுவேஷன் அமையட்டும், பெர்ஃபெக்டான சப்போர்ட் எனக்கு கிடைக்கட்டும், நான் எல்லாத்தையுமே மாத்திடுவேன் அப்படின்னு எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே மட்டும் தான் இருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்க லைஃப் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல, நீங்க தான் எல்லாத்தையுமே செய்யணும்ன்ற மைண்ட் செட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க பவர்ஃபுல்லா மாற ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நம்பர் 5, ஸ்டாப் நெகோஷியேட்டிங் வித் யுவர் மைண்ட். சரி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், சரியான டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது ஒரு நாள் நீங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சா பத்தாது, 2 நாள் செய்ய வேண்டியது செஞ்சா பத்தாது. கன்சிஸ்டன்டா இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த கன்சிஸ்டன்சியை நீங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கோயேன், இன்னைக்கு பிரேக் எடுத்துக்கோ, அப்புறம் பண்ணலாம், 1 டே ஸ்கிப் பண்ணாலாம் ஒன்னும் ஆயிடாதுப்பா அப்படின்னு திரும்ப உங்களை அந்த சேஃப்டி ஜோனுக்கு கொண்டு போறதுக்கு உங்க பிரெயின் வந்து நீங்க அந்த அளவுக்கு தப்பே பண்ணலன்ற மாதிரி உங்களை லேசியா இருக்க வைக்கும், சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். பட் நீங்க ஒரு வின்னரா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, சாம்பியனா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க மைண்ட் கூட நீங்க நெகோஷியேட்டே பண்ணக்கூடாது. ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாலோ த்ரூ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு நாளும் கண்டினியூஸா அதை செய்யணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணா கூட அது 3 நாள் தாங்காது. ஆனா கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் தான் பர்மனண்டா இருக்கும். வேர்ல்டு கிளாஸ் அத்லீட்ஸ், ஒலிம்பிக்ஸ் மெடல்ல ஜெயிக்கிறவங்க இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க ஒரு சாம்பியனா இருக்கீங்க, எப்படி நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க மைண்ட்ல எவ்வளவு லேசியா ஃபீல் பண்ணாலும் டிசிப்ளினா அவங்க பண்ண வேண்டிய டெய்லி ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு டயர்டா இருக்கு ஆனாலும் ஒர்க் பண்ணுவேன், மூடு சரியில்லை அப்பயும் ஒர்க் பண்ணுவேன், யாரும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்பயும் ஒர்க் பண்ணுவேன், யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்பயும் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா உங்ககிட்டயே நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க யாருன்னா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து இதுல இருந்து இதை பண்ண போறேன் அப்படின்னு அவங்க கிட்டயே ப்ராமிஸ் பண்ணிக்கும் போது அந்த ப்ராமிஸை காப்பாத்துற அளவுக்கு யாரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களோ
அவங்கள தான் ரியல் மேன் இல்ல ஸ்ட்ராங் உமன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிற ப்ராமிசஸே நீங்க மதிக்காம இருந்தீங்கன்னா நீங்க உங்களையே மதிக்கலன்னு அர்த்தம். எப்போ நீங்க ஸ்ட்ராங்கா எடுக்கிற டெசிஷன்ஸை, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ப்ராமிசஸை உங்க லேசி மைண்ட் கூட நெகோஷியேட் பண்ணாம அந்த ப்ராமிசஸை காப்பாற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க என்டையர் லைஃப் மாறும். ஸோ நெகோசியேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண 5 லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மைண்டை ஒரு இனிமையா வச்சுக்க போறீங்களா, ஒரு வெப்பனா மாற்ற போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. டிஸ்கம்ஃபர்ட்டை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுதான் ஸ்ட்ரென்த்தை பில்டு பண்ணும். நீங்க எடுக்கிற எஃபர்ட்ஸுக்கு மற்றவங்க உங்களை இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல, இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுதான் உங்களோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜா இருக்கும். யாரும் உங்களை காப்பாற்ற வர போறது இல்லை, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்க மைண்டு கூட நீங்க நெகோஷியேட்டே பண்ணாம டிசிப்ளினா நீங்க செய்ய வேண்டிய ஒர்க்கை எவ்ரி சிங்கிள் டே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கொடுக்குற ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நீங்க பில்டு பண்ண முடியும். நெகட்டிவ் தாட்ஸ் உங்க மைண்ட்ல வரும்போதும் உங்க மைண்ட் அதனால அஃபெக்ட் ஆகாம டிஸ்கம்ஃபர்ட்டை எம்ப்ரேஸ் பண்ணி உங்களை டெவலப் ஆக வைக்கும். நீங்க ரொம்ப அதிகமா டெவலப் ஆனதுனால ஒரு மாதிரி உங்க மைண்ட் செட்ல இருக்கிற லிமிட்டரை பிரேக் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுற அளவுக்கு நீங்க ப்ராக்ரஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் டிசிப்ளின் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.